இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏங்கி தவிப்பது, எப்படியாவது எனக்கு அமைதி கிடைக்காதா, என் வாழ்வில் மன அமைதி பிறக்காதா? கிடைக்கும். திருவருகை காலத்தின் 10ஆம் நாளில் ஆண்டவர் சுழற்காற்றில் இல்லை, நிலநடுக்கத்தில் இல்லை, தீயில் இல்லை, மெல்லிய ஒலியில் ஆண்டவர் இருந்தார் என்று எலியாவுக்கு வாக்கு அளிக்கப்படுகிறது. அமைதியான சூழலில் ஆண்டவரை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அமைதியாக உள்ளத்தில் ஆழ்ந்த அமைதி கொண்டவர்கள் நிச்சயமாக கடவுளை காண்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் ஆண்டவரை காண வேண்டுமென்றால் அமைதியான சூழலை எனக்குள், என் ஆழ் மனதில் நான் உருவாக்க வேண்டும். உருவாக்கினால் கடவுள் எனக்குள் இருப்பார்.